வணக்கம் நேசம் சொந்தங்களே. மார்கழியினுடைய 3வது நாள் இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையினுடைய 3வது பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவென்று கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முனை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவாய் என்று பாடி, அதாவது ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய திருமாலு உலகங்களை, இந்த 3 உலகங்களையும் தம் திருவடியால் நடந்த ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமங்களை பாடி பாவினின் நோன்பிற்காக நாம் எல்லாம் நீராடினால் நாடு முழுவதும் எந்தவித ஒரு தீங்கும் இல்லாமல் எல்லா மாதமும் 3 மழை பெய்யும். அதனால் உயர்ந்து வளர்ந்து விளங்கக்கூடிய நற்பயர்களின் இடையே கயல் மீன்கள் துள்ளி விளையாடும். அழகிய குவளை மலர்களில் வண்டுகள் வந்து அதனுடைய மலர்களுடைய தேன்களை உண்டு மயக்கத்தால் உறங்கும். பால் கறப்பவர்கள் பசுக்களின் மடிகளில் பற்றி இழுக்கும் போது பசுக்களில் பாலால் கரங்களை நிறைத்துவிடும். அத்தகைய அழிவற்ற செல்வம் அனைத்தும் நமக்கு நிறையும். அத்தகைய பெருமை உடைய எம்பெருமானை நாம் பாடுவோம், எழுந்திராய் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக திருவம்பாவனுடைய 3வது பாடல். மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவை 3வது பாடல். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்ததிருந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி சித்திக்க பேசுவாய் வந்தன் கடுகிறவாய் பத்துடையீர் ஈசன் பட அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மைதீர் தாட்கொண்டால் கொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ரம்பாவாய் என்று பாடுகிறார். அதாவது, முத்து போன்ற வெண்பற்களை காட்சி முருவரிப்பவளே, முன்பெல்லாம் நீ எங்களுக்கு முன்பாகவே எழுந்து சிவபெருமானை தந்தையே, ஆனந்த வடிவினே, அமுதமயமானவனே என்றெல்லாம் நாவில் சித்திக்கும்படியாக, நாவில் நீரூறி சித்திக்கும்படியாக பேசுவாயே, இன்று ஏன் இன்னும் தூங்குகிறாய்? கதவை திறந்து வா. நீங்களெல்லாம் சிவபெருமானே உண்மை பற்றுடையவர்கள், சிவபக்தியில் ஏற்கனவே பழக்கமுடையவர்கள். ஆனால் நானோ இதற்கு புதியவன். எனது இந்த சிறிய தவத்தை பொறுத்து கொண்டால் என்ன கேடு உனக்கு வந்துவிடும்? என்னிடம் அன்பு கொண்டதாக நீங்கள் காட்டிக் கொள்வதெல்லாம் வெறும் வாயளவில் தானா? இல்லாவிடல் எனக்கு நல்வழி காட்டி என் தவத்தை நீயே போக்கி இருக்கலாமே. உன் அன்பு பொய்யானதல்ல, அது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். உன் போல் தூய மனம் பெற்றவர்கள் சிவபெருமானை பாடாமல் இருக்க மாட்டார்கள் என்பதற்காகவே உன்னை அழைத்தோம். எங்களுக்கு இவ்வளவும் தேவையே. ஆகவே நீ எழுந்திராய் பெண்ணே என்று கூறி முடிக்கிறார். இத்துடன் இந்த திருவம்பாவை 3வது பாசுரம் நிறைவடைகிறது. நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.